அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் யுவராஜ் கண்ணன். உந்து சக்தின்னு சொல்லுவோம், மோட்டிவேஷன். நம்ம எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்கு பின்னாடி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு உந்து சக்தி இருக்கும். இப்போது வாகனங்கள் போயிட்டுருக்குது, நம்ம ரோட்டில் பார்க்க முடியும். 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, அதற்கு தேவையான உந்து சக்தி எது கொடுக்குது? பெட்ரோல் அல்லது டீசல். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரீரம் இருக்குது, உடம்பு இருக்குது, நம்ம போயிட்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம உடலுக்கு தேவையான உந்து சக்தியை கொடுக்கக்கூடியது நம்ம உணவு. 3 வேளையை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அந்த உணவு நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, உந்து சக்தியை கொடுக்குது. அதே போல் மனதிற்கும் ஒரு உந்து சக்தி தேவை. அது மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 வகையாக நான் பார்க்குறேன். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், இன்டர்னல் மோட்டிவேஷன். இன்டர்னல் மோட்டிவேஷன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். சரி, இந்த உந்து சக்தி, இந்த மோட்டிவேஷன் 2 வகையில் நமக்கு கிடைச்சாலும் 2ல் ஏதோ ஒன்று தான் சிறந்ததாக இருக்க முடியும் இல்லையா? எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் சிறப்பானதா, இன்டர்னல் மோட்டிவேஷன் சிறப்பானதா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை எதோட ஒப்பிடலாம்? நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், காய்ச்சல் அப்படின்னா ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கிறோம். அந்த பேராசிட்டமால் டேப்லெட்னுடைய தாக்கம் நம்மளுடைய உடம்புல எவ்வளோ நேரம் இருக்கும்? அதிகபட்சம் போனால் ஒரு 6 மணி நேரம் இருக்கும் இல்லையா? அந்த 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். நம்ம இன்னொரு மாத்திரை எடுத்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா அது நம்ம உடலில் இருக்காது. அதுதான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். என்றைக்குமே டெம்ப்ரரின்னு சொல்லலாம். ஒரு கற்பூரத்தை ஏற்றுறதுக்கு ஒரு தீக்குச்சியை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அந்த தீக்குச்சி ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். நம்ம கற்பூரமாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் எரியலாம், இல்லாட்டி அந்த தீக்குச்சி அணைஞ்சதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு தீக்குச்சி தேவைப்படும். இதுவே இன்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது என்றைக்குமே பவர்ஃபுல்னு சொல்லலாம். இது ஏற்படக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியாளர்களும் கம்மியாக இருக்கிறாங்க. இவ்வளோ கோடி பேர் இருக்கிறோம், அவ்வளோ கோடி பேரும் வெற்றியாளர்களாக இருக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. அதற்கு காரணம் செல்ஃப் மோட்டிவேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அப்படின்னா என்றைக்குமே நம்ம இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்திய நாடே எடுத்துக்கங்க, நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம். நம்ம இன்னொருத்தரை சார்ந்து இருந்துடக்கூடாதுன்னு காந்தியடிகள் தலைமையில் நம்ம இவ்வளோ யோசிச்சிருந்தால் நம்ம இன்றைக்கி சுதந்திரத்தை நம்மளால் அனுபவிக்க முடியுது, சந்தோஷமாக இருக்கிறோம். இதுக்கு காரணம் நம்ம யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது, நம்மளே ஆட்சி செய்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே போல் தான் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னொருத்தரை சார்ந்து நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த செல்ஃப் மோட்டிவேஷனை நம்ம எப்போதுமே நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கு என்ன வழி? நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கணும். நான் யாரையும் சார்ந்து இருந்துடக்கூடாது. இன்னொருத்தர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறது தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் எப்போதுமே செல்ஃப் மோட்டிவேட்டட் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுக்கு என்ன வழி? ரொம்ப சுலபமாக சொல்லிட முடியும். இப்போது தீபாவளி நெருங்குது, நம்ம வீடுகளில் பலகாரம்லாம் செய்வாங்க இல்லையா? அப்போ அந்த பலகாரம் உங்களுக்கு பிடிச்ச பலகாரமாக, நிறைய பலகாரங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காததும் இருக்கும், பிடிச்சதாக சுட்டு அடுக்கி வச்சுருக்குறாங்க, அது ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? யாராவது வந்து ஊட்டி விடணும்னு தோணுமா? அப்போ தான் சாப்பிடணும்னு தோணுமா? இல்லை யாராவது வந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன்னு சொன்னால் தான் சாப்பிடுவோமா? கை ஆட்டோமேட்டிக்காக போகும். 1 2 3 4ன்னு எத்தனை நமக்கு வேணுமோ அத்தனை எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? இது இன்டர்னல் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லலாம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நான் பார்க்குறேன், செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, நான் செய்கிறேன். இதுக்கு பேர் செல்ஃப் மோட்டிவேஷன். அப்போது எனக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு இங்கே தெரியணும். ஒருவேளை பிடிக்காத உணவாக இருந்திருந்தால் யாராவது வந்து சொன்னால் கூட சரி சொல்கிறாங்களேங்கிறதுக்காக ஒன்று சாப்பிட்ருப்போம், அவ்வளவுதான். அப்போது எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய தொழிலாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்குங்கிறதுல நான் தெளிவாக இருக்கணும். ஏன்னா அதிகமான மனிதர்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 80 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன வாழ போகிறோம்? நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கணும். அழகான ஒரு பாடல் கூட இருக்குது இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாடல் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன கேட்கணுன்னே தெரியல. இப்போ திடீர்னு அந்த கேட்கணுன்னே தெரியல அப்படிங்கிற போது எனக்கு இந்த ஞாபகம் வருது. பட்டினத்தில் பூதம்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாடி இருக்கும். அந்த ஜாடியை திறந்தால் ஜீ பூம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதம் வரும். அந்த பூதம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும். இப்போ ஒருவேளை உங்கள் முன்னாடி இப்போ இந்த நொடி அப்படி ஒரு பூதம் தோணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு உங்ககிட்ட கேள்வி இருக்கா? தெளிவான இது என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குதா? இந்த தொழிலில் எனக்கு இவ்வளோ லாபம் வேணும், இவ்வளோ பேர் எனக்கு இந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குதா? இதெல்லாம் இருந்ததுன்னா
செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். சரி, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அது மட்டும் போதுமா அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா, இடையில யாரை பார்த்தும் நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், யாரையும் ஒப்பிட்டுக்க வேண்டாம். ஒரு நல்ல இன்ஜினியர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர் இருக்கிறாரு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம் ஒரு நாள். ஏன்னா ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் கட்டின ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் அவர், ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு இன்ஜினியர். அவர் திடீர்னு ஒரு கவலை, எனக்கு பாருங்கள் அந்த டாக்டர் மாதிரி அழகாக ஊசி போட தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டாராம். எவ்வளவு வேடிக்கையான ஒரு கவலை இல்லை இது? நான் ஏன் ஊசி போடணும், என்ஜினியர் ஏன் ஊசி போடணும்? இதை வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம போயிட்டுருக்குறோம், நம்ம பயணம். எனக்கு எது பிடிக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நோக்கி நான் என் வாழ்க்கையை அமைச்சு போயிட்டுருக்கிறேன். அதில் இன்னொருத்தரை பார்த்து நான் கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இதை அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்க முடியும்னா, இப்போ நான் கரூரில் இருக்கிறேன், இங்கேருந்து நான் நாமக்கல் போகிறேன்னு வைங்களேன். நான் சைக்கிளில் அழுத்திக்கிட்டு போயிட்டுருக்கிறேன், மிதிக்கணும். சைக்கிளை மிதித்தா தான் என்னுடைய சைக்கிள் போகும், நாமக்கல் நோக்கி போகும். எனக்கு 3 மணி நேரம் ஆகலாம். சில பேர் பக்கத்தில் காரில் போகிறாங்க அந்த ரோட்டில் அப்படின்னா, அந்த ரோட்டில் தானே போகிறோம், காரில் போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னும் அவங்க மட்டும் காரில் போகிறாங்க அப்படின்னா, அவங்க பெங்களூர் போவாங்களா இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயம் பெங்களூரில் தான் கிடைக்கும். அவங்களுக்கும் 4 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஆகும். என்னுடைய தேவை நாமக்கல் இருக்குது, அதுக்கு நான் 3 மணி நேரத்தில் சைக்கிளை மிதிச்சா போய் சேர்ந்துருவேன். அவங்களுடைய தேவை பெங்களூரில் தான் இருக்குது, அவங்க அதே 3 மணி நேரம் செலவு பண்ணி போய் தான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் தேவை மாறுது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேறு விதமான கட்டமைப்புகளோடு உருவாக்கி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஆசைகளும் வித்தியாசப்படுது. அப்போ என்றைக்குமே இன்னொருத்தரோட நம்ம ஒப்பிட்டுக்க வேண்டாம். ஒப்பிட்டுக்கிட்டோம்னாலே அங்கே செல்ஃப் மோட்டிவேஷன் கொஞ்சம் பின்வாங்கும், பின்னாடி வழியாக போயிடும் இல்லையா? யாரையும் ஒப்பிட்டுக்க வேண்டாம். நம்ம தெளிவாக கொண்டு போவோம், என்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடு கொண்டு போவோம். கண்டிப்பாக நமக்கு நாமக்கல் வரும். கொஞ்சம் கஷ்டம்தான், சைக்கிளில் போகும்போது அழுத்தணும், பரவாயில்ல, நம்ம இயற்கையோடு ஒன்றி போகலாம். நம்ம வழியில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஆனால் காரில் போகிறவங்கனால அந்த விஷயங்களை பார்க்க முடியாது. அவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அடிப்படைன்னு சொல்லுவேன். யாரையும் ஒப்பிட்டுக்காமல் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதில் தெளிவாக இருப்போம். 3வது விஷயம், ஃபினிஷ், கம்ப்ளீட்னு 2 ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. 2க்கும் ஒரே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கம்ப்ளீட் அப்படின்னா பூர்த்தி அடையிறதல் அப்படின்னு சொல்லலாம். ஃபினிஷ்னால் முடிஞ்சு போச்சு, அது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டியது இல்லை. கம்ப்ளீட்னா முழுவதும் பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பேசுகிறேன், இதை கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பேசியிருக்கிறீங்க, ஒன்றும் சரியா இல்லை, கருத்துக்களும் ஒன்றும் தெளிவில்லை, உச்சரிப்பும் தமிழ் உச்சரிப்பும் அழகாக இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா அது என்னுடைய அறியாமைன்னு நான் சொல்லுவேன். இதே என்னை யாராவது பாராட்டுறாங்க, ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க அப்படின்னு யாராவது பாராட்டினாங்கன்னா உடனே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா அதுவும் அறியாமை தான். இது 2மே தேவையற்றது. ஒருத்தர் பாராட்டுறதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமோ, இல்லை ஒருத்தர் என்ன நீங்கள் சரியாக செய்யலைன்னு சொல்லும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த துன்பமோ 2மே அவசியமற்றது. என்ன காரணம், நான் செய்யும்போதே ரொம்ப தெளிவாக செய்கிறேன். என்னால் இப்போது இந்த நொடியில் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நான் செய்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் கழித்து யோசிச்சு பார்த்தா எனக்கு இன்னொரு ஐடியா வரும், அடடா இதை இன்னும் அழகாக செஞ்சுருக்கலாமோ. இன்னும் 1 நாள் கழித்து யோசிச்சுன்னா 10 ஐடியா வரும், 1 வருஷம் கழித்து யோசிச்சுன்னா 100 ஐடியாஸ் வரும். அது வாழ்க்கை என்றைக்குமே இப்படிப்பட்டது தான். அப்போ நம்ம செய்யும்போது முழு திறமையும் பயன்படுத்துவோம், முழு சந்தோஷத்தோடு செய்வோம். அதை விட முக்கியம், இதுதான் என்னுடைய முழு கொள்ளளவு அப்படின்னு சொல்லலாம். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் சேர்த்து தான் நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன். அப்போது இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். என்றைக்குமே இன்றைக்கத்தை விட நாளைக்கு சிறப்பாக தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது இல்லையா? இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கிற வகையில் தான் இருக்குது. நான் இங்கே தான் போயிட்டுருக்கிறேங்கிறத ஏற்றுக்கிறோம், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் தேவைங்கிறத உணர்கிறோம், அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். சுற்றியும் முற்றியும் பார்க்க வேண்டாம், நம்ம தெளிவாக போயிட்டுருப்போம். நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்வோம். எக்காரணம் கொண்டும் மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்க்காகவோ, மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த கிரிட்டிசிசம்காகவோ நம்ம கவலைப்படவும் வேண்டாம், சந்தோஷப்படவும் வேண்டாம். என்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஒருவேளை யாராவது இதை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்களா, சந்தோஷமாக மாற்றிக்குவோம். நமக்கு உணர முடிஞ்சதுன்னா, அதை மாற்றிக்கிட்டால் நமக்கு சிறப்பு தான் அப்படிங்கிறத உணர முடிஞ்சதுன்னா அதை நம்ம மாற்றிக்குவோம். இந்த விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் இவ்வளவு தான். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் எவ்வளவோ தொலைவை ஈஸியாக சென்றடைய முடியும். நன்றி. யுவராஜ் கண்ணன்.